ஐபிஎல்ல இது வரைக்கும் பெருசா வின் பண்ணலனாலும், டாஸையாவது வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அதிர்ச்சி தான். டாஸ் வின் பண்ண சஞ்சு வந்து நாங்க பவுல் பண்ணுறோம். நாங்க பேட்டிங் எடுத்த நம்ம ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்வே முன்னாடியே கிளம்ப, அதுக்கு பின்னாடி வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து உர்வில் பட்டேல் நிற்பாங்க அப்படின்னு நினச்சா, உர்வில் பட்டேல் 2வது பால்லே உருவிட்டு போயிட்டாரு. ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக விளையாடி 20 பந்துகளில் 43 ரன்கள் அடிச்சார். அதுக்கடுத்தமா டிவால் பிரிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம அதிரடியாக 3 6 2 4ஓடு அவர் வந்து 43 ரன்னுக்கு அவுட் ஆனார். சிவம் டுபே கொஞ்சம் நிதானமாக ஆடி 32 பந்தில் 39 ரன்கள் அடிச்சார். ஆனால் நம்ம தலை எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 188 எடுத்தா வின் அப்படின்ற ஒரு இலக்கோட இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் வந்து செமையாக அதிரடியாக ஆடி அவுட் ஆகி போனார். அதுக்கப்புறம் சூரியவன்ஷி அண்டு சாம்சன் 2 பேரும் நின்று ஆடி, சாம்சன் கிளம்பும்போது சூரியவன்ஷி தன்னுடைய 50யை வந்து பதிவு பண்ணார். அதுக்கடுத்தது இவங்கெல்லாம் கிளம்ப, அதுக்கடுத்தாவது நின்று விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா ரியான் பராக் கிளம்பிட்டார். அப்புறமா ஹெட்மயர் அண்ட் துருவ் ஜுரல் செமையாக விளையாடி 17 ஓவர்லேயே தன்னுடைய மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு போராடாமலே தோற்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அஸ்வின் வந்து நல்லாவே பவுல் பண்ணார். நூர் அகமதும் பண்ணார். பிரிவிஸ் வந்து ஒரு கேட்ச் சூப்பராக வந்து எடுத்தார். இந்த ஒரு இதில் வின் பண்ணியிருந்தால் 9வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சிஎஸ்கேக்கு. ஆனால் நிரந்தரமாக 10லேயே தங்கிட்டாங்க. இதுதான் ஒரு சோக செய்தி.